ஹாய் மக்களே, வெல்கம் டு நானும் விளாகர் தான் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்மளோட யூடியூப் சேனல் பழைய சேனல் பார்த்திங்கன்னா தமிழ் குறிப்புகள் அப்படின்ட்டு நம்ம வச்சுருந்தோம். அதில் ஒரு சில தமிழ் குறிப்புகள் பற்றி அதில் போட்டிருந்தோம். நான் இப்போ குவைத்துக்கு வந்துட்டேன். இப்போ நான் குவைத்துக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. இடைப்பட்ட காலங்களில் எந்த ஒரு வீடியோவும் போட முடியலை, கொஞ்சம் வேலைப்பாடுகள் காரணமாக. இப்போ நம்ம மீண்டும் புது பொலிவோட மீண்டும் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கிறோம். தொடர்ந்து ஆதரவு தந்த நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே தொடர்ந்து ஆதரவு தாங்க. இப்போது குவைத்தில் அவ்வளோ முக்கியமான இடத்த பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இடங்கிறது மாலியான்னு சொல்லுவாங்க. குவைத் சிட்டியில் ஒரு முக்கியமான இடம் மாலியா. இந்த இடம் இப்போ வெறிச்சொலிப்பை கிடக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் வெள்ளிக்கிழமையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் நடக்கவே முடியாது, அந்தளவுக்கு க்ரௌடு இருக்குங்க. இண்டியன்ஸு ஃபுல்லாக, நேபாளி, பங்காளி எல்லாருமே இதில் கலந்துக்கிறோம். இந்த கூட்டத்தில் இருப்பாங்க. அதிகமாக தமிழ் மக்கள் இங்கே இருப்பாங்க, ஆந்திரா மக்கள் இருப்பாங்க. இதெல்லாம் கடைகள் நீங்கள் பார்க்குறதுலாம், இது ஒரு துணிக்கடை, பெரிய கடை, அவ்வளோதானே அப்படிங்கிற கடை. இது ஒரு பியூட்டி சென்ட்ரு. இந்த பியூட்டி சென்டரில் நீங்கள் தேவையான க்ரீம் ஐட்டம் எல்லாம், நீங்கள் குவைத்தில் கிடைக்காத க்ரீம் கூட இங்கே கிடைக்கும். இந்த கடை பேர் என்னென்னா அம்பாஸ்டரு. இங்கே ஒரு ஏடிஎம் இருக்குது, ஆப்போசிட்டில் கல்ஃப் பேங்க் ஏடிஎம்மு. அதுக்கு பக்கத்துலேயே ஒரிடோ சிம் கார்டு ஆஃபீஸ் இருக்குது. இங்கே தேவையான சிம் கார்டு சம்மந்தமாக தகவல்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் அந்த பியூட்டி சென்டரோட ஃப்ரெண்டு. இதில் மாலியாவில் இந்த கடை நிறையா இருக்குது. பியூட்டி சென்டரு நம்ம கிட்டத்தட்ட 4 கடைக்கிட்ட இருக்குது. நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். இந்த பக்கம் ஃபுல்லாக உங்களுக்கு எப்படின்னா அதிகபட்சம் மொபைல் ஷாப் தான் இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அதிகமான மொபைல் கடைகள் தான் இருக்கும். ஸ்பேர்ஸ் வாங்குகிற மாதிரி, மற்றபடி பேக்கு, லக்கேஜ் பேக்கு அதெல்லாம் அங்கே கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கலாம். இதெல்லாம் தெரியுமா எங்களுக்கு அப்படின்னு நினைக்கலாம் ஒரு சிலவங்க, குவைத்தில் உள்ள மக்கள். இது தெரிஞ்ச மக்களுக்காண்டி இல்லை, தெரியாத மக்களுக்காண்டி தான் இதை போட்டிருக்கிறேன். இங்கே ஒரு அம்பாஸ்டர் இருக்குது பாருங்கள், இதுவும் அந்த பியூட்டி சென்டர் தான். இது பக்கத்தில் ஒரு டிவிஎஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. நம்ம தமிழ் ரெஸ்டாரண்ட் தான். அங்கே நேபாள் ஃபுட்டு, பாகிஸ்தான் ஃபுட்டு, இண்டியன்ஸ் ஃபுட்லாம் கிடைக்கும். அப்புறம் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு, கடைக்கு லெஃப்ட் சைடு டிவிஎஸ் இது இருக்குது, ட்ராவல்ஸ் இருக்குது. பக்கத்துலேயே கார்கோ இருக்குது. அங்கே இப்போ 2-3 கார்கோ உள்ளே போய் 2-3 கார்கோ வேறு கம்பெனி கார்கோலாம் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இது அப்படியே ரோடு கிராஸ் பண்ணி போகிறதுக்குள்ள ஸ்டெப்ஸ் இங்கே இருக்குது. நம்ம அப்படியே இதில் மேலே ஏறி போய் தான் ரோடை கிராஸ் பண்ணணும். இது இப்போ ரீசெண்டாக போட்டாங்க. இப்போது இது போட்டு ஒரு 1 இயர் கிட்ட ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது ஓப்பன் பண்ணி 1 இயர் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், என் கணிப்பு. இப்போ இது நம்ம மேலே ஏறி போய் நம்ம அந்த பக்கம் கிராஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த வியூ இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் நம்ம மக்கள் இண்டியன்ஸு, அப்புறம் மற்ற எல்லா நாட்டுக்காரங்களும் இதில் வாயில் பார்க்க போட்டு துப்புன்னு துப்புறது பாருங்கள். எல்லாம் அது கன்றாவியாக இருக்கும். அதை நீங்கள் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் அதை க்ளோஸாக காட்டலை, சும்மா வெளியில் மட்டும் காட்டுறேன். இதை காட்டினா ரொம்ப கீழெலாம் காட்டினா ரொம்ப கன்றாவியாக இருக்கும். அதனால் அந்தளவுக்கு ரொம்ப நான் கீழே கொண்டு போகலை கேமராவை. அப்படியே பாருங்கள், அந்த ரோட்டோட வியூவை பாருங்கள் எப்படி சூப்பராக. வெள்ளிக்கிழமையில் நடக்க முடியாது, அவ்வளோ க்ரௌடு, கூட்டம் அதிகமாக இருக்கும். அப்படியே கூட்டமாக இருந்தால் சில மக்கள் அப்படியே அந்த சைடில் இறங்கி மேலே போவோம், அப்படியே இறங்கி மாறி போவாங்க. அப்படியே இதை கொஞ்சம் நேரம் ஓட விட்டுறலாம். அப்படியே ஆப்போசிட்டில் இப்போ நேராக பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி இருக்கும். இதை விட்டு இறங்குனீங்க அப்படிங்க கீழே, அப்படியே அந்த பக்கத்து பள்ளி இருக்கும். அப்படியே இந்த பக்கம் ஒரு கீழே கிராண்ட் ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது. அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடம் கேபிடிசி பஸ்ஸு சம்மந்தமாக பஸ் பாஸு டிக்கெட் அது மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்தால் அதில் எடுத்துக்கலாம். அது ஆப்போசிட்டில் இந்த பள்ளி தான். அப்படியே நம்ம அந்த கீழே இறங்கிறதுக்கு முன்னாடி அப்படியே ரைட் சைடு இருக்கும் அந்த பள்ளி. இது ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா ஜாய் ஆலுக்காஸு நகைக்கடை, அப்புறம் கிராண்ட் ஹைப்பர் மேலே இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு கிராண்ட் ஹைப்பர் இருக்குது. அப்படியே கீழே இறங்கி போவோம். கீழே இறங்கி நான் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே பாருங்கள், இது உள்ளே போகிற வழி. ஆப்போசிட்டில் ஒரு கிராண்ட் இருக்குது. இப்படி உள்ளே போனோம் அப்படின்னா ஜாய் ஆல்காஸ் இந்த ரைட் சைடில் இருக்குது. பெரிய கடை இப்போ ரீசனாக திறந்தாங்க. அது திறந்து 2-3 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடி வேறு இடத்துல இருந்துச்சு, வெளியில் இருந்துச்சு, இப்போ உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதிகமாக எக்ஸ்சேஞ்சு, வாட்சி கடைகள், ஃபோன் கடைகள் அது மாதிரி தான் இருக்கும் அதிகமாக.
இது மேலே போனோம்னா கிராண்ட் ஹைப்பர் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு கீழேயே இந்த சைடில் ஒரு துணிக்கடை நகைக்கடை இவ்வளோலாம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நகைக்கடை சின்ன சின்ன கடைகளாக இருக்கும். நம்ம பார்த்து பிடிச்ச நகையை பார்த்து வாங்கிக்கலாம். அங்கே வந்தோம்னா இதை விட பெரிய பெரிய நகை மார்க்கெட்லாம் இருக்குது. பட் இந்த இடத்துல இதுக்கு எங்கே இருக்குன்னா இன்னொரு இடத்துலையும் இருக்குது இங்கே மாலியாவில். அதையும் நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இப்போது இந்த நகைக்கடை வந்து பாருங்கள். நகைக்கடை உள்ளேலாம் போகலைன்னா இப்போ நான் கொஞ்சம் குயிக்காக வீடியோ பெருசாகி போயிட்டு இருக்கிறதுனால சிம்பிளாக வரிசையாக காட்டுறேன் பாருங்கள். நகைக்கடை மட்டும் இல்லை, இந்த பக்கம் துணி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் கடைகள்லாம் இருக்குது. இந்த பக்கம் ஒரு யூஏ எக்ஸ்சேஞ்சு கூட ஒன்று இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே மேலே போவோம். இப்போ மேலே போனோம் அப்படின்னா நம்ம அங்கே மேலே ஏறணுன்னே ஆப்போசிட்டில் ரைட் சைடு சும்மா சின்ன கடை, நம்ம அழகு பியூட்டி சென்டர் மாதிரி சின்ன கடை இருக்குது. அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா கிராண்ட் ஹைப்பரு துணிக்கடை அது மாதிரி இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ மேலே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கிராண்ட் ஹைப்பர் இருக்குது. இது வந்து என்ட்ரன்ஸு. இதுக்குள்ளேயும் போகலாம். நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் ஒன்று இருக்குது, அதுலேயும் போகலாம். நம்ம இப்போ உள்ளே போகலை, ஸோ உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு கிராண்ட் என்ட்ரன்ஸ் இது. அப்படியே நான் இப்போ மேலே ஏறி வரும்போது ரைட் சைடு கொஞ்சம் நல்ல பியூட்டி சென்டர் மாதிரி, அங்கே போதுமான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஐட்டமும் வச்சுருப்பாங்க. தேவைப்பட்டால் வாங்கிக்கிடலாம். இங்கெல்லாம் வெள்ளிக்கிழமை வந்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்கவே முடியாது. அவ்வளோ கூட்டம் க்ரௌடாக இருக்கும். இந்த இடம்லாம் நிற்க முடியாது. ஜேன்னு தான் இருக்கும் வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 2 நாள் லீவுனால மேக்ஸிமம் அதிகமாக வெள்ளிக்கிழமை லீவுனால வெள்ளிக்கிழமை கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும். சனிக்கிழமை கொஞ்சம் குறையும். அவ்வளோ. நிறையா மக்கள் நினைக்கலாம் இவன் வேலை இல்லாமல் இதெல்லாம் எடுத்து போட்டுருக்கானே அப்படின்னு. அப்படி கிடையாது. இது நம்ம வந்து தெரிஞ்ச மக்களுக்கு இது போர் அடிக்கலாம். தெரியாத மக்களுக்கு இது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பஸ் ஏறுற பஸ் ஸ்டாப்புக்கு வந்துவிட்டோம். அங்கே ஆப்போசிட்டில் நிற்கிது பாருங்கள் கேஜிஎல் பஸ்ஸு, ஆரஞ்சு கலர். அந்த பஸ்ஸு வந்து 102X. அது வந்து ஃபாஹிலு மஹபுல்லா போகிற பஸ்ஸு. அது அந்த இடத்துல நிற்கும். மற்ற பஸ்ஸில் அந்த சாலியா டவர் இருக்குது பாருங்கள். இந்த காட்டுறனால சாலியா டவர் கீழே அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. மற்ற பஸ் எல்லாம் அங்கே தான் நிற்கும். அங்கே 2 ஏறவங்க அங்கே ஏறிக்கலாம். இப்போ நம்ம ஆப்போசிட்டில் இந்த பக்கம் போகிறதுனால நம்ம அங்கே ஏற போகிறோம். நம்மளுக்கான பஸ்ஸும் வந்துடுச்சு. இப்போது நம்ம டபுள் டக்கர் பஸ் வந்துருச்சு. நம்ம அதில் ஏறிக்கலாம். ஏறிட்டு வீடியோட எண்டுக்கு வந்துடலாம். ஏன்னா ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு வீடியோ. ஏன்னா மக்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருப்பாங்க. இத்தனை நேரத்துக்கு போயிட்டுருக்கான் அப்படின்னு நம்ம போர் அடிக்க விடக்கூடாது. அதனால் நம்ம பஸ்ஸு வரப்போகுது. நம்ம பஸ்ஸில் ஏறிட்டு நான் போடுறேன். நம்ம பஸ்ஸு கிட்டே வந்துட்டோம். நம்ம பஸ்ஸு டபுள் டக்கர் தான். அதில் இப்போ நம்ம உள்ளே ஏறிடலாம். இப்போ பஸ்ஸு உள்ளே ஏறிட்டோம். உள்ளே ஏறிட்டு உங்களுக்கு சும்மா அந்த வியூவை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது. நம்ம கொய்த்து மாலியாவிலேருந்து கிளம்புறோம். மாலியாவிலேருந்து கிளம்பணும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். அந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்கும். சூப்பராக இருக்கா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண புதுசாக பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமான குறைகள் இல்லை ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் தயங்காமல் கருத்துக்கு தெரிவிக்கலாம். அதுக்கு என்னால் முடிஞ்ச அளவு நான் பதில் கொடுப்பேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.